ஜீரோ முதலீட்டுல தன்னோட தொழில ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் லாபம் மட்டுமே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்ல இருந்தே. யார் அதுன்னா 3 குழந்தைகளை பிறந்த உடனேயே இழந்த ஒரு அம்மாவோட சக்சஸ் ஸ்டோரி. எப்படி தன்னோட லைஃப்ல வாழவே கூடாது, சூசைட் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல இருந்த ஒரு அம்மா, ஒரு மதர் இன்னைக்கு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி செல்வகுமார். பிறந்து வளர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கோவையில ஒரு சின்ன கிராமத்துல ரைட் நவ் சிதம்பரத்துல இருக்காங்க. இவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் கேட்கக்கூடிய எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பேம்பர்டு சைல்டா வந்து வளர்க்குறாங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு வைப்ல வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்மே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸோட ட்ரீமா இருக்கு. பட் ஆர்த்திக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் சரியா வரல. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயும் அப்படிதான் இருக்காங்க, காலேஜ்லயும் அப்படிதான் இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சு நம்ம பொண்ணுக்கு இவ்வளவுதான் வந்து ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதால கிராஜுவேஷன் அவங்க ஸ்டடீஸை முடிச்சதுமே இமீடியட்டா வந்து மேரேஜ் அந்த லைஃப் உள்ள இருக்க அவங்க என்டர் ஆகுறாங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவங்களோட இன்லா ஃபேமிலியுமே ரொம்ப நல்லா இவங்களை வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகவே 4 வருஷம் டைம் வந்து தேவைப்பட்டிருக்கு. 4 வருஷமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மற்றவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து 4 வருஷம் கழிச்சு பேபி பிறந்ததுக்கு அப்புறமேட்டா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பேபி 2 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் பேபி கூட கன்சீவ் ஆகுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு டைம்ல 5th or 6th மந்த் தான் தெரியல. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் பிரேக்கேஜ் ஆகி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா வந்து இறந்து வெளியே பிறக்குது. பயங்கரமா உடஞ்சு போறாங்க ஆர்த்தி. இருந்தாலும் தனக்கு அந்த குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பிரியம் அவங்க வந்து அடுத்த ஒரு 1 இயர்ல மறுபடியும் வந்து கன்சீவ் ஆகுறாங்க. அப்படி கன்சீவ் ஆகும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்வின் பேபிஸ் இருக்கிறதா டாக்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எழுந்த குழந்தையும் திரும்ப சேர்த்து கடவுள் கொடுத்திருக்காருன்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கும்போது 8 மாசத்துல திடீர்னு வந்து அவங்களுக்கு பிரெக்னன்சி பெயின் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபுல் பிரெக்னன்சி டியூரேஷனே கம்ப்ளீட் ஆகல. 8 மாசத்துல பெயின் வருது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகி பேபி வந்து பிறக்குது. பேபி பிறந்துருச்சு. அதை வந்து ஒரு இன்குபேஷன் வந்து நல்ல ஒரு சேஃபா வச்சிருக்காங்கன்ற ஃபீல் இருந்துட்டு இருக்கும் பொழுது குழந்தை பிறந்து கரெக்டா 8வது நாள் 2 குழந்தைக்குமே ஏதோ ஒரு ரேர் டிசீஸ் இருக்கிறதா வந்து டாக்டர்ஸ் டிடெக்ட் பண்றாங்க. அந்த 8வது நாளே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 குழந்தைகளுமே இறக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ரொம்ப உடஞ்சு போறாங்க ஆர்த்தி. என்ன பண்றதுனே தெரியல. அந்த இடத்துல நமக்கு இந்த லைஃபே வேணான்ற அளவுக்கான டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு போறாங்க. அவரோட ஃபேமிலி சப்போர்ட்டோட அந்த டிப்ரெஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல கூட 4 நல்ல பேர் வந்து நல்லா விசாரிச்சுட்டு நான் போறேன் அப்படின்ட்டு வருவாங்க இல்லையா. லைக் அவங்க வந்து நலம் விசாரிக்கல. அவங்க விசாரிச்ச விதம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நொந்து போற மாதிரியான ஒரு சில செயல்கள் தான் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஜென்ரலாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு டீப்பான ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்ம போய் அவங்க கிட்ட விசாரிக்கணும், பேசணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டாலே அவங்களே அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு கம்பேக் கொடுத்து வந்துருவாங்க. விசாரிக்கிறேன்ற பேர்ல அவங்களை இன்னும் குத்தி அவங்களை எழுந்திருக்கவே விடாம பண்றதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வர்ஸ்ட் திங்காக இருக்க முடியும். ஆர்த்திக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்க விடல. அவங்க ஃபைட் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வெளியே வராங்க. என்ன பண்ணலாம், இப்படியே இருந்தா நம்ம வந்து என்ன டைம்ல என்ன மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்போம் தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்பொழுது தான் தனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ற முடிவுக்கு வராங்க. தன்னோட ஃப்ரெண்டோட சப்போர்ட்டோட ஒரு கான்டென்ட் மாதிரி ஒன்று எழுதி ஃபேஸ்புக்ல போடுறாங்க. அது வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கான்டென்ட்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு சின்ன இன்டர்வியூ குட்டி பீஸ்ல சொல்லியிருக்காங்க. லைக் அந்த இடத்துல அவங்க கையில பொருள் இல்ல, ப்ராடக்ட் இல்ல, அதை என்ன மேனுஃபேக்சர் பண்ணணும் எதுவுமே தெரியல. பட் அவங்க கிட்ட ஆர்டர்ஸ் வந்துருச்சு. 0 இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு போடல, எதுவுமே பண்ணல. ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க. அங்கிருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறமேட்டா தான் போயிட்டு அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் மேக் பண்ணி டிஸ்பேச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு மாசத்துக்கு மினிமம் ஒரு மாசத்துக்கு அவங்க டெலிவர் பண்ற ஆர்டர்ஸ் கேட்டீங்கன்னா 3000 to 4000 ஆர்டர்ஸ். குறைஞ்சபட்சம் ஆஃப் சீசன்ல கூட அவங்க ஒரு நாளைக்கு 50 to 100 ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆவரேஜா அவங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற லாபம் மட்டுமே பாத்தீங்கன்னா 1,50,000 இருந்து 2 lakhs வரைக்கும் earn பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன். கண்டிப்பா மஸ்ட் செக் நான் சொல்வேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைபே நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பேஜ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், நிறைய ஸ்மால் பிசினஸ் லைக் அவங்க வந்து க்ரோ ஆகி இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 2000-3000 ஆர்டர்ன்றது வந்து அவங்களே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. லைக் அதை மீறியும் நிறைய ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் பண்றாங்க, இவங்க இந்த ப்ராடக்ட் சேல் பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது ஒரு வைப், ஒரு எனர்ஜி, இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். இவங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாமே அவங்களோட கைப்பட, அவங்க அம்மாவோட கைப்பட, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்து பக்குவமா வீட்டில் இந்த பொருட்கள் வந்து சேர்க்கணும், இது வந்து டேஸ்ட் நம்ம கொடுக்கும், அது வந்து நேச்சுரலா இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்சர்ன்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணி ஐ திங்க் இன்னைக்கு more than 30+ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்க்கு ஐ திங்க் இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல தனக்குன்னு ஒரு பேஜ், அந்த பேஜ்ல தன்னோட
ப்ராடக்ட்ஸை பத்தி கண்டினியூஸா வந்து இவங்க நம்ம ப்ராடக்ட்டை விட பெட்டரா வேற யாருங்க பேசிட முடியும்? லைக் அவங்களோட ப்ராடக்ட், அதனோட பெனிஃபிட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் திங் வந்து அவங்க அங்க பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிசினஸ் ப்ராசஸையுமே ரெகுலரா கேப்சர் பண்ணி மக்களுக்கு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் அவங்க இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் நான் சொல்லுவேன். லைக் எல்லாருக்குமே ஒவ்வொரு மீடியம் இருக்கு. இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் செட் ஆகலாம், ஒருத்தருக்கு ஃபேஸ்புக் செட் ஆகலாம், ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராம் செட் ஆகலாம். அவங்க மீடியம் எங்க ஒர்க் அவுட் ஆகுதோ அங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆஃப் த டே நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்தி செல்வகுமார் எப்படி இவ்ளோ பேஷனேட்டா இருந்தாங்க, இவ்ளோ ட்ராஜடி, அதாவது மிகப்பெரிய ட்ராஜடி அது. அந்த இடத்துல வீழ்ந்து இவ்ளோ தூரம் அவங்களால எழுந்திருச்சு நிக்க முடியும்னா ஏன் உங்களாலையும் என்னாலையும் முடியாதுன்றது தான் நம்மளோட கொஸ்டின்.